ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு கதையை பற்றி பார்ப்போம். கதைன்னா என்னன்னா, நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்ம அழகாக இருந்தால் பிடிக்கும், நமக்கு நிறைய காசு பணத்தோடு இருந்தால் பிடிக்கும், அப்புறம் ஒரு ஹேண்ட்ஸமாக இருந்தால் பிடிக்கும், அப்புறம் என்ன புத்திசாலியாக இருந்தால் பிடிக்கும், அப்படின்னு என்ன சொல்லலாம், அறிவாளி, புத்திசாலி, அழகு, அப்புறம் தைரியம், இதெல்லாம் இருந்தால் பிடிக்கும்ல. அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் அழகாக இருந்தால் ஆண்கள், நல்ல ஆண்கள் வந்து அவங்கள திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஆண்கள் அழகாக இருந்தால் நல்ல குணவதியான பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படி தேடி இது பண்ணலாம். நம்ம வந்து ஒரு டிமாண்டு வைக்க வேண்டாம். நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்கே, அழகு, அறிவு, அந்தஸ்தெல்லாம். அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், யார்கிட்டையும் டிமாண்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாம்ல. அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் இப்போ கதையை தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி திங்கக்கிழமை சந்திரனோட நாள், சிவனோட நாள்னு வச்சுக்கலாம். எல்லா நாளுமே தான். அப்போ வந்து சந்திரன் என்ன பண்ணார், தட்சனோட 27 பெண்களை மணந்தாராம். அந்த 27 பெண்களில் வந்து அவருக்கு ஸ்பெஷலாக ரோகிணியை மட்டும்தான் பிடிக்குமா. அவங்க 27 பேர் நட்சத்திரம், ரோகிணியை மட்டும்தான் பிடிக்குமா. அவங்களோட மட்டும்தான் கொஞ்சம் ஜாலியாக இருந்தாங்களாம். அப்போ வந்து எல்லா பெண்களும் போய் முறையிட்டாங்களாம். அப்போ நீ எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி தான் பாவிக்கணும்னால அதுக்கு வந்து சந்திரன் வந்து மாமனாரை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிச்சாராம். உடனே என்ன பண்ணா, நீ அழகாக இருக்கிறதுனால தானே இப்படி நீ பண்ணுற, உன்னோட ஒளியெல்லாம் காணாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் போட்டுட்டாராம். சாபம் கொடுத்ததும் ஓடுறாராம். அங்கேருந்து ஓடி போய் பெருமாள்கிட்ட, நாராயண பெருமாள்கிட்ட போய், ஐயா நான் இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு நாராயணன்ட்ட போய். அப்போது நீ வந்து இப்படியே தேஞ்சிட மாட்ட, நீ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலை இருக்கும் உனக்கு. 15 நாளும், தேய்பிரையில் 15 நாள், வளர்பிரையில் 15 நாள், அந்த கலைகள் வந்து உனக்கு இருக்கும். அப்போ அதனால நீ கவலைப்படாத, உனக்கு இதுவே வரமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனுக்கு அதை வந்து மாற்றி வரமாக கொடுத்துட்டாராம் அவர் பெருமாள். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அழகு இருக்குது, ஒரு சக்தி இருக்குது, ஒரு அந்தஸ்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட ஆணவமாவோ கர்வமாவோ நடந்துக்கக்கூடாது. இல்லாதவங்கள்ட்ட இருக்கிறவங்க கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா செய்யணும். இதெல்லாம் வந்து ஒரு புண்ணிய கணக்கில் நம்மளுக்கு சேரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறவங்க தான தர்மம் பண்ணணும், இல்லாதவங்க வாங்கிக்குவாங்க, அவங்கள்ட்ட ஏதாவது இருக்கிறத கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு புண்ணியத்தில் அடங்கும். அதனால தான் ஆணவம் இல்லாமல் அமைதியாக வாழணும். ஸோ தேங்க்யூ நண்பர்களே.